ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பிஸ்னஸ் இங்கிலீஷ் சென்டென்சஸ், அதாவது ஒர்க் பிளேஸில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், ஸோ அதெல்லாம் பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ் யுவர் பெஸ்ட் ப்ரைஸ் ஆன் திஸ்? அதாவது பேரம் பேசுவாங்க இல்லையா, ஸோ இவ்வளோ தான், இவ்வளோ இதுதான் அதுதான்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஸோ ஆப்போசிட்டில் இருக்கவங்க இதுக்கான கடைசி விலை ஓரளவுக்கு நல்ல விலைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ இதுக்கான நல்ல விலை என்ன அப்படின்னு கேட்குறது தான் வாட்ஸ் யுவர் பெஸ்ட் ப்ரைஸ் ஆன் திஸ். கேன் யூ இன்க்ளூட் டெலிவர் இன் திஸ் காஸ்ட்? அதாவது டெலிவரிக்கு தனி சார்ஜா, இல்லை அந்த காஸ்ட்லேயே டெலிவரிக்கு இன்க்ளூட் ஆகிடுமா, டெலிவரி சார்ஜும் அதில் இன்க்ளூட் ஆகிடுமான்னு கேட்போம் இல்லையா, ஸோ அதை தான். அடுத்தது, வி நீட் டு ஸ்டே வித்தின் அவர் பட்ஜெட். ஒரு ப்ராடக்ட் வாங்க போயிட்டு இதை விட அட்வான்ஸ் விஷனில் ஒரு ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னா நம்ம சொல்லுவோம், ஆனால் நம்ம பட்ஜெட்குள்ளே இருக்கணும் இல்லையா, ஸோ நம்ம பட்ஜெட்குள்ளே நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வி நீட் டு ஸ்டே வித்தின் அவர் பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறது. புரிஞ்சுதுங்களா? அடுத்த சென்டென்ஸ் என்னென்னா, திஸ் ப்ராடக்ட் செல்ஸ் வெல் இன் மை ஏரியா. நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்க போயிருப்போம், ஆனாலும் இந்த நம்ம ஊரில் நல்ல சேல் ஆகிற ப்ராடக்ட் அங்கே இருக்குன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, திஸ் ப்ராடக்ட் சேல்ஸ் வெல் இன் மை ஏரியா. என்னோடய ஏரியாவில் இந்த ப்ராடக்ட் நல்லா சேல் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் திஸ் ப்ராடக்ட் சேல்ஸ் வெல் இன் மை ஏரியா. ஐ வுட் லைக் டு பிளேஸ் அ ரிப்பீட் ஆர்டர். இப்போது ஒரு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இல்லைனா ஏதோ மசாலா ப்ராக்கெட் வாங்கிறோன்னு வைங்களேன், நம்ம ஐ வுட் லைக் டு பிளேஸ் அ ரிப்பீட் ஆர்டர்னால் என்ன, நான் அதை திரும்ப வாங்கணும், நல்லா இருக்குது ப்ராடக்ட் நல்லா இருக்குது, ஐ வுட் லைக் டு பிளேஸ் அ ரிப்பீட் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறது. வி ஆர் ரன்னிங் லோ ஆன் ஸ்டாக். அதாவது வி ஆர் ரன்னிங் லோ ஆன் ஸ்டாக்னால் என்னென்னா, நம்ம ஸ்டாக் அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட் ஸ்டாக்லேருந்து கம்மியாயிட்டே இருக்குது, அதாவது காலியாக போகுது, ஸோ அதை தான் வி ஆர் ரன்னிங் லோ ஆன் ஸ்டாக். நம்ம ஸ்டாக் காலியாகிட்டே இருக்குது, குறைஞ்சிட்டே வருது அப்படி சொல்கிறது. லெட்ஸ் ரிவ்யூ த நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட். ஒரு ப்ராடக்ட்டுக்கு அப்ரூவல் கொடுக்க போகிறோம், ஸோ அதை நம்ம சொல்லுவோம் இல்லையா, எதுக்கும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோ, எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கோ, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ, எல்லாம் சரி பார்த்துக்கோன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் லெட்ஸ் ரிவ்யூ த நம்பர் ஃபஸ்ட்னால் என்ன, எல்லாத்தையும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோ. லெட்ஸ் ரிவ்யூ த நம்பர் ஃபஸ்ட், எல்லாத்தையும் திரும்ப பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறது. முதல்ல எல்லாத்தையும் திரும்ப செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை தான் செக் பண்ணிக்கோ அப்படிங்கிறது தான் ரிவ்யூன்னு சொல்கிறது. லெட்ஸ் ரிவ்யூ த நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட். வி வில் நீட் திஸ் டெலிவர்ட் ஆன் டைம். அதாவது நம்ம இதை ஆன் டைமுக்குள்ளே டெலிவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் வி வில் நீட் திஸ் டெலிவர் ஆன் டைம்னா என்ன, ஆன் டைமில் இதை டெலிவர்ட் பண்ணணும். டெலிவர் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டெலிவர் தான் டெலிவர்டுன்னு சொல்கிறது. லெட்ஸ் கீப் த ப்ரைஸிங் காம்படிட்டிவ். அதாவது இதுதான் பட்ஜெட் என்ன சொல்கிறது, பிஸ்னஸ் ட்ரிக்குன்னு சொல்லுவோம். ஒரு ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸ் அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் லெட்ஸ் கீப் த ப்ரைஸிங் காம்படிட்டிவ். வி அப்ரிஷியேட் யுவர் பிஸ்னஸ். உங்கள் பிஸ்னஸ், உங்கள் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ நாங்கள் உங்கள் பிஸ்னஸை பாராட்டுறோன்னு சொல்லுவோம் இல்லையா. வி அப்ரிஷியேட் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறதுனா என்னென்னா, எங்களுக்கு உங்களோட இது பிடிச்சிருக்கு, ஸோ நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறோம் அப்படி சொல்கிறது தான் வி அப்ரிஷியேட் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறது. இன்றைக்கி பார்த்த சென்டென்சஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அண்டில் தென் டாட்டா பாய். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரப்போது கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.